ஆகஸ்டின் ஆஃப் ஹிப்போ ஆகஸ்டின் ஆஃப் ஹிப்போ 354 முதல் 430 AD என்பது கிறிஸ்தவ சபை வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒருவர். அவர் ஒரு பெரிய சிந்தனையாளர், தத்துவஞானி, பைபிள் அறிஞர், மேலும் சர்ச் ஃபாதர் என மதிக்கப்பட்ட பெரிய பிரசங்கியர். ஒரு மனிதன் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் அழைத்தால் எப்படி வெளிச்சத்திற்கு வருகிறார் என்பதற்கான சிறந்த உதாரணமாக ஆகஸ்டின் வாழ்க்கை கருதப்படுகிறது. இளைஞனாக இருந்தபோது அவர் உலக இன்பங்களில், புகழில், கற்கையில், விருப்பங்களில் முழுமையாக மூழ்கி வாழ்ந்தார். ஆனால் அவருடைய தாய் செயின்ட் மோனிகா தினமும் கண்ணீர் சிந்தி தன் மகன் தேவனிடம் திரும்ப வேண்டும் என்று ஜெபித்தாள். ஆகஸ்டின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது அவன் தாயின் இந்த ஜெபங்களால். இளமையில் ஆகஸ்டின் தத்துவம், உலக அறிவு, விவாதங்கள் எல்லாவற்றிலும் சுவாரஸ்யம் கொண்டிருந்தார். அவர் முதலில் மேனிகேயிசம் என்னும் தவறான தத்துவத்தில் ஈர்க்கப்பட்டார். பின்னர் ரோம், கார்த்தேஜ் ஆகிய நகரங்களில் ஆசிரியராக புகழ் பெற்றார். வெளியே பார்த்தால் வெற்றி, புகழ், அறிவு அனைத்தும் இருந்தது. ஆனால் உள்ளத்தில் ஒரு பெரிய வெறுமை. நிஜமான அமைதி எங்கே, ஆன்மா எங்கே ஓய்வு பெறும் என்ற கேள்வி அவரை இரவும் பகலும் வாட்டியது. மனதில் போராட்டம், பாவ ஆசைகளால் அடிக்கடி வீழ்ச்சி, உள்ளத்தில் அமைதி இல்லாமை, இவையெல்லாம் அவரை களைப்பாக்கின. அவருடைய வாழ்க்கையில் திருப்பம் வந்தது செயின்ட் ஆம்ப்ரோஸ் எனும் பெரிய பிரசங்கியரை சந்தித்தபின். அம்ப்ரோஸ் பேசும் வார்த்தைகள், வேதாகமத்தை விளக்கும் ஆழம், தேவ கிருபையின் உண்மை, ஆல் தீஸ் ஆஸ்டினின் மனத்தை மெதுவாக நரம்பப்படுத்த தொடங்கின. அவன் மனதில் இருந்த பெருமை நொறுங்கத் தொடங்கியது. ஆனால் இன்னும் முழுமையான மனமாற்றம் வரவில்லை. உள்ளத்தில் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அவர் ஒரு தோட்டத்தில் தனியாக நடந்து கொண்டிருந்த போது அருகில் விளையாடுவதாக ஒரு குழந்தையின் குரல் கேட்டது. டொலே லெகே, எடுத்து வாசி, எடுத்துப்பாரு. அந்த குரலை அவர் தேவனுடைய அழைப்பாக உணர்ந்தார். அருகில் இருந்த பைபிளை திறந்து பார்த்தார். அது ரோமர் 13:13 முதல் 14, பாவ ஆசைகளை விட்டு கிறிஸ்துவை அணிந்து வாழுங்கள் என்று சொல்லும் வசனம். அந்த வசனம் அவரது இதயத்தை குத்தியது. மனம் உடைந்தது. பல வருடங்கள் போராடிய பழைய பாவ பழக்கங்கள், ஆசைகளின் சங்கிலிகள் அந்த கணத்தில் முற்றிலும் உடைந்தன. ஒரு பெரிய உள்ளங்கண்ணின் வெளிச்சம் தோன்றியது. தேவன் தரும் அமைதி அவரது ஆன்மாவுக்கு வந்தது. இந்த மாற்றத்திற்கு பிறகு ஆகஸ்டின் தனது வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்கு கொடுத்தார். அம்ப்ரோஸ் அவரை நன்னீராட்டம் கொடுத்தார். அவரது வாழ்க்கை மாற்றத்தை கூறும் புகழ்பெற்ற நூல் கன்ஃபெஷன்ஸ் இன்று வரை உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானது. இது வெறும் சுயசரிதை அல்ல, ஒரு மனிதன் எப்படி தேவனின் கிருபையால் மாற்றப்படுகிறான் என்பதற்கான ஆன்மீக பயணம். அதில் வரும் பிரசித்தமான வரிகள், உன்னிடமே எங்கள் இதயம் ஓய்வு பெறுகிறது, உலகில் எங்கும் அது ஓய்வதில்லை. அதற்கு பிறகு ஆகஸ்டின் தனது வாழ்க்கை முழுவதும் பைபிள், தத்துவம், கிருபை, பாவம், மீட்பு, மனமாற்றம், தேவனுடைய ஆட்சி போன்ற முக்கியமான கிறிஸ்தவ உண்மைகளை கற்பிப்பதில் ஈடுபட்டார். அவர் சொல்லிய மிகப்பெரிய உண்மை, மனிதன் தன் வலிமையால் மாற முடியாது, தேவனுடைய கிருபைதான் மனிதனை உண்மையாக மாற்றுகிறது.